ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பெர்ஃபெக்ட் ரவுண்ட் டிராமாவோட செகண்ட் எபிசோடு தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் பார்த்ததுல ஹீரோயின் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும், அதனால ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆகும், தன்னோட பிசினஸ் லெவல் வேற லெவல்ல இந்த கொரியா முழுக்க பேசப்படும்னு ஆசைப்பட்டு ப்ரொபோசலா கொடுத்துட்டு இருப்பா. பட் அவன் ரிஜெக்ட் பண்ணிருப்பான். ஃபைனலா இவனுக்கு பிடிச்ச பேர்ல ரெக்வெஸ்ட் கொடுத்தோன்னா ஓகே பண்ணிடுறான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை மறக்காம ஆன் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மொபைல்ல பாக்குறவங்க ஹைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். கதையோட ஆரம்பத்துல இப்போ இந்த வில்வித்தை போட்டி எல்லாம் நடந்துட்டு இருக்குங்க. அதுவும் ஜோசன் காலகட்டத்து அது மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அரச குடும்பம் ஒரு பக்கமும் பணக்கார குடும்பம் ஒரு பக்கமும் போட்டிக்கு நிக்கிறாங்க. அந்த நேரத்துல ஹீரோயினை பார்த்தா எப்பவுமே கலாய்ப்பானே மின்சுக், அவன் இவ வேற வந்துட்டாளா, சரியான பைத்தியக்காரி அப்படின்ற மாதிரி சொல்ல, டே எப்ப பார்த்தாலும் எதுக்கு அவளை புடிச்சு கலாய்ச்சிட்டே இருக்க, உன்னால என்னத்தை சாதிக்க முடியுமோ அதை சாதி, எப்ப பார்த்தாலும் அவளை பார்த்தே ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருப்பியா, அவன் மேல உனக்கு என்ன கிரஷா அப்படின்ற மாதிரி கேட்க, டே அவளை போய் என் கூட சம்பந்தப்படுத்தி பேசுவியா, அவ சரியான ஈழ்த்தரோம் அப்படின்ற மாதிரி பேச, இத கிராண்ட் பிரின்ஸ் கேட்டபடி அவளோட டிப்ல தொங்கிட்டு இருக்க பேட்ச் பாக்குறாங்க. அதுல சாங்யாங் ஹவுஸ் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா இவ அரண்மனைக்குள்ள இருக்கிற அந்த வில்வித்தை பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அத்துமீறி நுழைஞ்சிருப்பா. அந்த நேரத்துல கிராண்ட் பிரின்ஸ மீட் பண்ணிருப்பா இல்லையா. அப்ப இவன் நீ யாரு அப்படின்னு கேட்கும் போது, நானும் பயிற்சி பெற்றுட்டு இருக்கேன் அப்படின்னு தன்னோட ஹவுஸ் சொல்லி நான் 9th கிரேட்ல இருக்கேன்னு சொல்லிருப்பா. சோ இவன் இப்படி பேசுறத பார்த்துட்டு, டே கொஞ்சம் வாய் அடக்கி பேசு, என் காது பட மத்தவங்களை இப்படி இழிவா பேசுறேன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி மின்சுக்கு பார்த்து மிரட்ட, சாரி யுவர் ஹைனஸ் அப்படின்னு மன்னிப்பு கேக்குறான். அப்புறம் போட்டியும் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இந்த டீம்ல இருந்து ஒருத்தவங்க அந்த டீம்ல இருந்து ஒருத்தவங்க வந்து நிக்கிறாங்க. ஆளுக்கு என்ன பாயிண்ட்ஸ் வர்றதுதான் பார்க்கணும். சோ இப்ப ஹீரோயினுக்கு 9 பாயிண்ட்ஸ் வந்துருச்சு. அதே சமயத்துல ஹீரோவுக்கு 10 பாயிண்ட்ஸ். இப்படியே ரவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டு போகும்போது அந்த நேரத்துல அமைச்சர் அந்த கோட்டு சுட்டு போட்ட ஆசாமி கிட்ட, உங்க ஃபேமிலில இருந்தா ஜெயிப்பாங்க போல இருக்கு, அதுவும் கிராண்ட் பிரின்ஸ் தான் ஜெயிப்பாரு போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல போட்டி இன்னும் முடியல, இன்னொரு ரவுண்ட் இருக்கு, அதுலதான் வெற்றி எது தோல்வி எதுன்னு பார்க்க முடியும், வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு போட்டியவே பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து ஃபைனல் ரவுண்ட் வருது. அதுல ஹீரோயின் எகைன் 9 பாயிண்ட்ஸ். இந்த பக்கம் ஹீரோ அம்பு விடுறான். பட் என்னாச்சு ஏதாச்சு நமக்கு காட்டாம அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இவங்க ஒன் அண்ட் ஒன் மீட்டிங்ல உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த நேரத்துல, சரி நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ப்ரொபோசல் கொடுத்திருந்த, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு 3 ரீசன் சொல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்னது 3 ரீசனா, ஒரே ஒரு ரீசனே உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் ஏன் என்கிட்ட கேக்குறீங்க, உங்களுக்கு ப்ரொபோசல் எதுவுமே வரலையா, என்ன சொன்ன ப்ரொபோசல் வரல, தோ அங்க பார் எத்தனை ப்ரொபோசல் வந்திருக்கு அப்படின்னு ஒரே ஹேண்ட்பேக்கா குஞ்சு கிடக்கு. இவ அதை பார்த்து ஒரு மாதிரி மனசு கஷ்டப்பட்டு டிசப்பாயிண்ட் ஆறா. ஏன் இப்படி டிசப்பாயிண்ட் ஆயிட்டு இருக்க அப்படின்னு அவன் விசிறிட்டு இருந்த விசிறி எடுத்து அவளோட தாவங்கட்டையில வச்சு நிமித்தி, இங்க பாரு உன்னோட ரீசனை கரெக்டா சொன்னீனா நீ செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஓகேவா, இப்ப சொல்லு என்ன கல்யாணம் பண்றதுக்கு என்ன காரணம் அது சொல்லு. அதுவா, நான் பெரிய பணக்காரி அழகா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இது பத்தாது இன்னும் சொல்லு என்ன கல்யாணம் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கேட்க, நான் ரிச், பெரிய பாப்புலர், பெரிய மாடலு அப்படின்ற மாதிரி அடுக்கிட்டே போறா. அதுக்கப்புறம் அவங்களோட கான்வர்சேஷன் அப்படியே தொடர்ந்துட்டு இருக்கு. அவளையே இவன் உத்து பார்த்துட்டு இருக்கான். வேற ஏதாவது ரீசன் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு அழகான ஸ்கின் இருக்கு, என்னோட ஹேர் ரொம்ப சாஃப்டா இருக்கும் அப்படின்னு அவளை பத்தி மட்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. அவனும் அவ சொல்றதெல்லாம் அப்படியே உட்காந்து கேட்டுட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல வெளியில சர்வ் பண்ற லேடி வந்து, என்ன நடக்குது உள்ள அப்படின்ற மாதிரி ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஜோய் வந்து, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல இது ஹெர்பல் டீ குடிக்கிற டைம், அதனால கிராண்ட் பிரின்ஸ் லியோனுக்கு இதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவ சொல்ல, பெர்ஃபெக்ட் டைமிங், நான் எடுத்துட்டு போய் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவன் அதை எடுத்துக்கிட்டு கிராண்ட் பிரின்ஸ் உள்ள வரலாமா அப்படின்ற மாதிரி பர்மிஷன் கேக்குறான். எந்த ஒரு பதிலும் வரல. சோ இவன் உள்ள எடுத்துட்டு போக அவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, எதுவுமே பேசாம டீயை மட்டும் வச்சுட்டு குடுகுடுன்னு போயிடறான். இவங்க 2 பேரும் அப்படியே அமைதியா இருக்காங்க. அவங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல குயினை பாக்குறதுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்காளாம். அவங்க ஒரு ராயல் குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து நின்னோடனே குயினுக்கு அவங்கள பார்த்த உடனே பிடிச்ச மாதிரி இருக்கு, ஒரு ஸ்மைல கொடுக்குறாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹிஜு ஆபீஸ்க்கு ஆடிக்கிட்டே போவா. அந்த நேரத்துல எல்லாருமே என்ன இப்படி ஆடிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா பார்க்க, குத்தாட்டம் போடாத குறை அப்படி ஒரு ஆட்டம். டூஹைஜின் அந்த இடத்துக்கு வந்து, என்னாச்சு ஏன் இப்படி லூஸ் ஆட்டம் பிஹேவ் பண்ணிட்டு ஆடிக்கிட்டே வர அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல நான் சந்தோஷத்தின் உச்சியிலே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படி என்ன சந்தோஷம், என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, என்னது என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்ன அந்த ஜோசன் காலகட்டத்து பைத்தியங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா, என்ன காரணம், அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல மாப்பிளைக்கு எனக்கு 1-to-1 இருந்துச்சு, அந்த சமயத்துல உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி ஏதாவது 3 ரீசன் சொல்லுன்னு கேட்டான். நானும் அழகு அந்தஸ்து அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொன்னேன், ஆனா அப்ப கூட என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி அப்படி என்ன அவன் எதிர்பார்க்கறான் அப்படிங்கிற மாதிரி டூஹைஜன் கேட்க, அவனுக்கு முக்கியம் காதலாம், அந்த காதல் என்கிட்ட எங்க இருக்கு, அவனை ஒரு பேருக்காகவும் புகழுக்காகவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஃபியூச்சர்ல டைவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு எய்மோடு தான் இந்த ஒரு அப்ளிகேஷனே போட்டேன். பட் அவன் உண்மையான பாசத்தையும் காதலையும் கேட்கறான். அதெல்லாம் நம்ம கிட்ட இல்ல, இதெல்லாம் வேலைக்காகாது, வேற என்னவாது ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ கிட்ட ஜோய் வந்து, எதுக்காக நீங்க அவங்கள ரிஜெக்ட் பண்றதும் அவங்க அப்ளை பண்றதும்
இப்படியே போயிட்டு இருக்கே, என்ன விஷயம், அவங்க அவங்களோட ஸ்கூலிங்ல இருந்து கூட தானே இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம கிராண்ட் பிரின்ஸ் அப்படியே சிரிச்சே சமாளிக்கிறாரு. இந்த பக்கம் குயினை காட்டுறாங்க. அவங்களுக்கு தான் நல்ல எண்ணமே இல்லையே, ஹீரோவை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரே தாட் மட்டும் தான். சோ இப்ப பொண்ணு பாக்கிறதுனால ஒவ்வொரு பொண்ணோட ப்ரொஃபைலையும் பார்த்துட்டு ஃபைனலா இந்த வேலைக்காரியை நான் பிக்ஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்க அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு ஏதோ ஒரு சூழ்ச்சி வேலையை பார்க்க போறாங்க. அவங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹிஜோ ஆபீஸ்ல எப்பவுமே கூலா பேசுற மாதிரி தான் மூஞ்சி வச்சிட்டு இருப்பா. பட் அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் மொத்த பேருமே அப்படியே கை கால்லாம் நடுங்கிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க இல்லையா. ஏன்னா இவ சிரிச்சுக்கிட்டே சைலண்டா கழுத்து இருக்கிறவன்னு அவங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரிஞ்சுதான் இப்படி பயப்படுவாங்க. சோ இப்ப நீங்க எனக்காக ஒரு சீக்ரெட் வேலை பண்ண போறீங்க. என்னன்னா கிராண்ட் பிரின்ஸுக்கு பொண்ணு பாக்குறாங்க இல்லையா, அது சம்பந்தமா எந்த டீடைல்ஸையும் முழுசா கொடுக்க முடியாது. உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் அங்க இருக்காங்க இல்லையா, அந்த ரிலேட்டிவ் கிட்ட நீங்க பேசிட்டு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவரும் ட்ரை பண்ணி பாக்குறாரு. டைரக்டா இவரோட ரிலேஷன் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட பேசவே முடியல. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம நேரா டூஹைஜன் கிட்ட வந்து இப்ப என்னால முடிஞ்சது கிராண்ட் பிரின்ஸ் லியோனோட பர்சனல் ஆக்டிவிட்டியை ட்ராக் பண்ணி ஒரு பென்ட்ரைவ் இருக்கு, அந்த பென்ட்ரைவை வச்சு ஹீரோயினை ஃபாலோ பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவரால தன்னோட ரிலேட்டிவ் கிட்ட பேச முடியல அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போக இந்த பக்கம் ஹீரோ ஹார்ஸ் ரைடிங் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு ஒரு கிரவுண்ட்ல அப்படியே ஹார்ஸோட நின்னுட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா டொடக்குன்னு சத்தம். என்னடா சத்தம் வருது அப்படின்னு திரும்பி பார்க்க ஹீரோயின் ஐயோ என்னது இது இங்க வந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவனும் ஆச்சரியமா பார்க்க என்னது இது இந்த இடத்துல நீங்க ரொம்ப பாதுகாப்பா யாருக்குமே தெரியாம ஹார்ஸ் ரைடிங் பண்ணிட்டு இருக்கதா ஃபீல் பண்றீங்களா என்ன? ஆனா ஒரு விஷயம், நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல என்னது இது நேத்து தானே பார்த்தா அதுக்குள்ள மிஸ் பண்றேன்னு சொல்றாளேன்னு இவன் பாட்டுல யோசிச்சுட்டு இருக்க. இப்போ நீங்க பயங்கரமான செக்யூரிட்டியில ஹார்ஸ் ரைடிங் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு, கலக்குங்க அப்படின்னு கலாய்ச்சிட்டு போக அடுத்த சீன்ல நிம்மதியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு ஸ்டைலா வந்து நின்னு என்ன அப்படிங்கிற மாதிரி லுக்கு விட அதை பார்த்து பயந்துடுறான். எப்படி நீ இது வரைக்கும் உள்ள வந்த, நான் எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி அவனும் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப கூட நான் உங்களை மிஸ் பண்றேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஏதோ அவனுக்கு அப்படியே காதல் அம்புகளை ஏற மாதிரி அப்பப்போ வந்து நான் மிஸ் பண்றேன், நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனா அவ பண்றது எதையுமே அவன் கண்டுக்க மாட்டான். இப்ப கூட பாருங்களேன், பயங்கர ரொமான்டிக் லுக் விட்டு அவனை ப்ரப்போஸ் பண்ண வைக்கிறதுக்காக ஒரு மாதிரி பாப்பா இவனுக்கு செம கிரேசியா இருக்கும். இப்படி பாருங்களேன், ரோட்ல டிரைவ் பண்ணி போகும்போது கூட துரத்திக்கிட்டு வந்து ஐ மிஸ் யூ அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் ரெஸ்பான்ஸ் பண்ணாம காரை ஓட்டிட்டு போவான். ஈவன் தியேட்டர்ஸ்ல யாருக்குமே தெரியாம படம் பார்க்கலான்ட்டு பாப்கார்னோட போய் உட்கார அந்த இடத்துக்கும் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு உனக்காக தான் படம் பார்க்க வந்தேன், நீ படத்தை பாரு நான் ஒன்ன பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனையே பார்த்துட்டு இருக்க. அவன் எஸ்கேப் ஆகி ஓடியே போயிடுவான். படமும் வேணாம் ஒண்ணு வேணான்ட்டு இப்படி ஜாகிங் போற இடம் கூட விட மாட்டான். பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வர அவன் இருக்க ஹைட்டுக்கு செம்ம ஃபாஸ்டா ஓடிடுவான். பட் இவளால துரத்தி பிடிக்க முடியாது. இப்படியே அவனை ஃபாலோ பண்ணி லவ் பண்ண கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பான். சோ அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இவனுக்கு இந்த ஜோசன் காலகட்டத்து உடைகள் எல்லாம் கொடுக்குற மாதிரி ஏதோ ஒரு ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. என்னடா இது அவுட்ஃபிட் அப்படின்னு ஷோட்ட கேட்டு இப்ப நான் என்ன பண்ணணும், இந்த ட்ரெஸ் போட்டுட்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவன் கேட்க இந்த ட்ரெஸ்ல நீங்க எங்க போனாலும் அவங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்ல இது என்ன ட்ரெஸ் அது, நான் இதெல்லாம் போட மாட்டேன், இருந்தாலும் அவன் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்ட்டு ட்ரெஸ் மாத்திரன்ட்டு கார்ல ஏறிதான். இந்த பக்கம் ஹீரோயினுக்கு அவங்க அண்ணி கால் பண்ண இவளுக்கு வேற வேலையே இல்ல அப்படின்னு பயங்கரமா சலிச்சுக்கிட்டு கால் எடுக்கும் போது நாங்க ஒரு மாப்பிளைய பிக்ஸ் பண்ணிருக்கோம், அந்த மாப்பிளைய மீட் பண்றதுக்கு அப்பா ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணிருக்காரு, அன்னைக்குன்னு பார்த்து நீ அந்த மாப்பிளைய மீட் பண்ணியே ஆகணும், வேற வழியே இல்ல, ட்ரெஸ்ல இருந்து காஸ்டியூம் வரைக்கும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அண்ணி கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அண்ணன் இருக்காரா அப்படின்ற மாதிரி இவளும் கேக்குறா. அவரெல்லாம் இல்ல நான் மட்டும் தான் பேசுறேன் அப்படின்னு சொல்ல பக்கத்துல அண்ணன் உட்காந்துட்டு இருக்காரு. பட் எங்க இவ கத்த போறாளோ அப்படின்ட்டு எதுவுமே பேசாம உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த மாப்பிளைய அன்னைக்கு தான் பாக்கணுமா, வேற டேட் ஏதாவது பிக்ஸ் பண்ண கூடாதா அப்படின்ற மாதிரி சொல்ல இல்ல அன்னைக்கு தான் பாக்கணும்னு சொல்லு அப்படின்ற மாதிரி அவன் சைகையில சொல்ல அது அப்படியே இவளுக்கு கேட்டுது. அண்ணனை பக்கத்துல வச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கீங்களா, இவ திரும்ப கத்த சரின்னு அண்ணி பேசுறத கேட்டுட்டு ஓகேன்னு சொல்லிடா. அடுத்து குடும்பத்துல செலக்ட் பண்ண மாப்பிள்ள கூட பேசுறதுக்காக ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு போயிருக்காங்க. அந்த ஆர்ட் எக்ஸிபிஷன்ல முழுக்க பாத்தீங்கன்னா பூனைகளை தான் படமா வரைஞ்சிருக்காங்க. அந்த படத்தையும் ராயல் ஃபேமிலில இருந்து நம்ம பிரின்ஸ் சைடு வந்த மாதிரியே இருக்கு. வந்திருக்க மாப்பிளைக்கு சரியாவே பதில் சொல்லல. அதே சமயத்துல அந்த இடத்துக்கு ஜோய் கூட வந்திருப்பாரு. அந்த நேரத்துல ஜோய் கிட்ட கேஷுவலா பேசுவா. ஆனா பின்னாடி மாப்பிள்ளை நின்னுட்டு இருக்கத மறந்துட்டு ஜோய் போனதுக்கு அப்புறம் அச்சோ உங்களை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கல இல்லையா, பரவாயில்ல இருக்கட்டும், நான் உங்களை என்னன்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்றது, உங்க பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க அவனும் ஹிஜூன் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். அதோட அந்த சீன் கட் ஆகுது. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோயின் கார்ல போயிட்டு இருக்கும்போது அவன் மேரேஜுக்கு ஒத்துக்கல, ஏன்னா இவ ஒரு அடிமை மாதிரி அவனை நடத்தணும்ட்டு எல்லா விஷயங்களையும் சொல்லியிருப்பா. பட்
அதெல்லாம் எந்த ஒரு ஆண்மகன் ஏத்துப்பான், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல, அரசியல் இது சாதாரணம் அப்படின்னு ரொம்ப கேஷுவலா எடுத்துட்டு போயிட்டு இருப்பா. அந்த நேரத்துல நான் வந்து ஆர்ட் எக்ஸிபிஷன்ல ஹிஜுவை பார்த்தேன். ஹிஜு பாத்தீங்கன்னா யாரோ ஒரு 3வது மனுஷன் கிட்ட நின்னுட்டு பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அவரு மேபி மாப்பிள்ளன்னு நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் என்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்கணும் இல்லையா, அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல. நார்மலா என்ன பார்த்து ஹாய் சொன்னாங்க, அவ்வளவுதான். ஆனா அவங்கள வேற லெவல்ல என் மைண்ட்ல ஒரு குயினா நினைச்சிட்டேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த ஓவர் கான்பிடன்ஸ்லாம் உனக்கு வேணாம் தம்பி, அங்க இருக்கிற அந்த கேட் போஸ்டர் எடுத்து வேற ஒரு இடத்துல மாட்டு அப்படின்னு சொல்ல, இவனு அந்த கேட் போஸ்டர் எடுத்துட்டு போய் இங்க மாட்டவா அங்க மாட்டவா அப்படின்னு மேலையும் கீழையும் வச்சு காமிக்க, ஃபர்ஸ்ட் மேல வைக்கும் போது இல்ல கீழே வை, இல்ல மேல வை அப்படின்னு அவனை ஏதோ எக்ஸசைஸ் பண்ற மாதிரி பண்ண வச்சுட்டு திரும்பவும் பழைய இடத்துல வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்ல, சோய்க்கு மொக்கையாய் போயிடுது. எதுக்காக ஹிஜுவை நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சோய் கேட்க, ஆக்சுவலா மதர் குயின் இப்போ 4 பேரை செலக்ட் பண்ணாங்க. அந்த 4 பேர்ல ஃபைனலா 2 பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க. அதுல மெயினா மிஸ் யோங் அப்படின்னு ஒருத்தவங்கள செலக்ட் பண்ணிருக்காங்க. அது தெரியுமா உனக்கு? அத அவங்களோட செலக்ஷன் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இப்ப ஹிஜு அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னா நார்மலா அவங்க ட்ரீட் பண்ண மாட்டாங்க, கமாண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு அடிமை மாதிரி நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னு நினைக்கிறேன், ஹிஜுவை பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஹிஜு பாத்தீங்கன்னா தன்னோட பிசினஸ்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. சின்ன வயசுல அவங்களுக்கு நடக்காத பிரச்சனையே கிடையாது. ஈவன் புல்லிங் நடந்தா கூட எல்லார் முன்னாடியும் ஒரு கை பார்க்க கூடியவங்க, யாரா இருந்தாலும் தன்னை விட்டு கொடுக்காம செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கு பயங்கரமா போராடுவாங்க. அவங்க எல்லாம் இங்க வந்தா அவங்க குயின் மதர் மாதிரியே ஈக்குவல் ரேஞ்சில இருந்து ஆட்சி பண்ணுவாங்கன்னா பாத்துக்கோங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஆக்சுவலா குயின் மதர் ரொம்ப கொடூரமானவங்க. தன்னோட கணவன் கூட பார்க்காம என்ன காரியம் பண்ணிருக்காங்க பாருங்களேன். அவரு எனக்கு இந்த பதவியே வேண்டாம், இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்ட்டு விஷத்தை சாப்பிட்டுட்டு இந்த அரச பதவியை விட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டரை எழுதி சீல போட்டுட்டு இருப்பாரு. அந்த இடத்துக்கு நமக்குன்னு ஒரு குழந்தை இருக்கான், அவனுக்கு தான் எல்லாமே கிடைக்கணும், நீ செத்தனா அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல, நான் பார்த்து ரசிப்பேன், ஆனா இந்த லெட்டர் யாருக்கிட்டையும் கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கொளுத்தி போட்டு அவங்க பாட்டுல போக, அந்த நேரத்துல அந்த இடமே எரிய ஆரம்பிச்சிருது. கொஞ்ச நேரத்துல இவங்க இந்த காலகட்டத்துல இருக்கிறதுனால ஃபயர் இன்ஜின்லாம் வந்து தீ அணைச்சு அரசரை காப்பாத்தி வெளியில தூக்கிட்டு வராங்க. அப்போ அவங்களுக்குள்ள எங்க ஒரு பொழைச்சிட்டாரோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வந்து அரசரை போடும்போது அவர் செத்துட்டாருன்ட்டு டிக்ளேர் பண்ணிடுறாங்க. அப்ப அவங்களுக்கு வரும் பாருங்க ஒரு நிம்மதி. அப்படியாப்பட்ட கொடூரமானவங்க அவங்க. அந்த நேரத்துல கிராண்ட் பிரின்ஸ் போய் கிரவுன் பிரின்ஸ் எங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அங்க இருக்கவங்க யாரு அப்படின்ற மாதிரி கேட்க, என்னோட தம்பி தான் அப்படின்ற மாதிரி, அண்ணியோட குழந்தையதான், அதான் மெஜிஸ்ட்ரியை கேட்க, அவன் தான் இனிமே கிரவுன் பிரின்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் தான் இப்ப குயின் இந்த நாட்டையே ஆட்சி பண்ற மாதிரி, அவங்க சொல்றதுதான் சட்டம், பேசுறதுதான் கடைசி தீர்ப்பு அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கு. இதெல்லாம் கனவுல நினைச்சவன் அப்படியே தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிற மாதிரி இருக்கு. அதனால அவனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. சரியான தூக்கம் இல்லைன்னா எப்படி அப்படின்ற மாதிரி சோய் கேக்குறாரு. அப்படின்னு சோய் கேட்க, இந்த பக்கம் மகாராணிய காட்டுறாங்க. அவங்க மெஜிஸ்ட்ரி கிட்ட, இங்க பாருங்க, இந்த தடவை நீங்க தான் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போக போறீங்க, தனியா போகணும், மாமா வரணும் அப்படின்ற மாதிரி அடம்லாம் பிடிக்க கூடாது, உங்களால அதை சாதிக்க முடியும், புரிஞ்சுச்சா அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி குழந்தைகிட்ட சூழ்ச்சியா சொல்லி கொடுக்குறாங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் இப்போ தனியா மெஜிஸ்ட்ரி அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போனா அவரால் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி சோய் கேட்க, அவனால சுத்தமா ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. அப்ப அவருக்கு வேர்க்குது. இப்ப அவரு பிரைவேட் ரெசிடென்சில இருக்கிறதுனால அரண்மனைக்கு போலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க பயங்கர கிராண்டா கிளம்பி போலாம் அப்படின்ற ஒரு முடிவோட அவங்களோட மேக் ஓவர் ரூமுக்கு வராங்க. அங்க இருக்க காஸ்டியூம்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது டூஹே அங்கிட்ட இருந்து கால் வருது. அந்த சமயத்துல, பாருங்க நீங்க அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போக போறீங்க, உங்களுக்கு அவார்ட் கிடைக்க போகுது, அதனால நார்மலான ட்ரெஸ் போடணும், டார்க்கா ரெட் கலர் ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது, ஸ்ட்ராங் பர்ஃபியூம் யூஸ் பண்ணக்கூடாது, பெருசா காதுல இப்படியும் அப்படியும் ஆடுற மாதிரி கம்மல் எல்லாம் போட்டுட்டு போக கூடாது, கொஞ்சம் ப்ரொஃபஷனலா நீட்டா மேக் ஓவர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே இந்த பக்கம் ஹீரோயின் அதை தான் சூஸ் பண்ணிட்டு இருக்கா. அது எப்படி நான் சூஸ் பண்றதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா, ஏதாவது சிசிடிவி கேமரா வச்சிருக்கியா என்ன, இல்ல வீடியோ கால்ல வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி மொபைல்ல அவங்க கிட்ட கேட்க, இங்க பாருங்க விளையாடாதீங்க, இதுல அவார்ட் கொடுக்க போறாங்க, நிறைய பிரஸ் அண்ட் மீடியா வரும், அந்த இடத்துல நீங்க அவங்களோட பிரசன்ட்டை கரெக்டா காட்டணும், எந்த ஒரு காசிப்பும் இல்லாம அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்து அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு இவங்க 2 பேரும் வந்து இறங்கணும்னு, ஏண்டி இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது, நான் இன்னும் ஃபேஷனா டிசைன் பண்ணிட்டு வந்திருப்பேன், இதுல நார்மலான ட்ரெஸ் போட்டுட்டு இப்படி வந்திருக்கேன், இல்லைன்னா என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த இடத்துல மெஜிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு அவார்ட் கொடுக்க போறாரு, அதனால இப்படிதான் மேக் ஓவர் பண்ணணும், அந்த மெஜிஸ்ட்ரிய வீட்லயே உட்காந்து குக்கீஸ் பிஸ்கெட் இப்படி சாப்பிட சொல்ல வேண்டியதுன்னு அப்படின்ற மாதிரி சொல்ல, மெதுவா பேசுங்க, பிரஸ் மீடியா எல்லாமே சுத்தி வளைச்சிட்டு இருக்கு, காதுல விழுந்துச்சுன்னா உடனே எழுதிடுவானுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இவங்க 2 பேரும் நடந்து போகும்போது அங்க எல்லாருமே போட்டோ எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவ்வளவுதான், ஹீரோயினுக்கு போட்டோ எடுத்தா போதுமே போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுறா. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல மெஜிஸ்ட்ரியை காட்டுறாங்க. அவர் ரெடி ஆகி பர்ஃபெக்ட்டா உட்காந்துட்டு இருக்கும்போது கூட இருக்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம், வாங்க கிளம்பலாம், அவார்ட் கொடுக்குற ஃபங்க்ஷனுக்கு லேட்
லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி குக்கீஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே அவரை கலாய்ச்சபடி கூப்பிட அவருக்கு வரவே பிடிக்கல. சரி பரவாயில்ல, குக்கீஸ் எல்லாம் சாப்பிடுங்க போலாம் அப்படின்ற மாதிரி கூட இருக்கிறவங்க எல்லாம் என்கரேஜ் பண்ண அந்த நேரத்துல அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்காரு. டக்குன்னு ஹீரோ வர, நீங்க இங்க வந்தீங்க, தனியாவே மெஜஸ்ட்ரி இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒருத்த வந்து அவரோட முன்னாடி நின்னு சொன்ன உடனே கிராண்ட் பிரின்ஸ்க்கு கோவம் வந்துருது. ஏன் முன்னாடியே நின்னு வழிவிடாம எதிர்த்து பேசுறதுக்கு யாரும் உங்களுக்கு தைரியத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்ல, மன்னிச்சிருங்க ஹைனஸ்னு அவன் ஒதுங்கிக்கிறான். அப்போ இவரு நேரா மெஜஸ்ட்ரி கிட்ட போயிட்டு, நீங்க எதுக்கும் பயப்பட வேணாம், நான் உங்க கூட இருக்கேன் ஓகேவா அப்படின்னு சொன்னோன்னே இப்பதான் அவனுக்கு சந்தோஷம். அடுத்து இவங்க அந்த கிராண்ட் பினாலேக்கு போறாங்க. அங்க அவார்ட் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் மெஜஸ்ட்ரியை கூப்பிடுறாங்க. மெஜஸ்ட்ரி போகும்போது அப்படியே அங்க இருக்கவங்களாம் ஸ்பாட்லைட், கேமரா பிளிக்கர்ஸ் இதெல்லாம் அப்படியே கண்ணில் கூசுது. மெஜஸ்ட்ரியால அந்த வெளிச்சத்தை தாங்க முடியல. அப்படியே ஒரு மாதிரி பயந்து போய் நிக்கிறான். அதை நோட் பண்ண கிராண்ட் பிரின்ஸ், நான் உன் கையை பிடிச்சி கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போக அவார்ட் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அங்க நிறைய பேருக்கு பிரைசஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட பேரை அனௌன்ஸ் பண்ணி கேஸ்டல் பியூட்டி சிஇஓ, கேஸ்டல் பியூட்டி குயின் அப்படின்ற மாதிரி அவார்டை கொடுக்க கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு நார்மலாவே புகழ்னா ரொம்ப பிடிக்கும். இப்ப ஸ்டேஜ்ல வந்து அவார்டு வாங்க வராளே, சும்மா இருப்பால என்ன, நேரா மெஜஸ்ட்ரி கிட்ட வந்து அவார்டை வாங்கும் போது அவரு கையில கொடுக்க இவங்களும் கீழே குனிஞ்சு, மெஜஸ்ட்ரி இதை என்னோட தலையில வச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவனும் தலையில வச்சு விட்டுறான். அவ்வளவுதான். அவார்டை பாருங்களேன், பார்க்கவே ஃபன்னியா இருக்கு. அதை ஹீரோயின் தலையில வச்சுக்கிட்டு போஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறா. அடுத்து, எனக்கு எதுவுமே பிரைஸ் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, இப்பதான் மெஜஸ்ட்ரி உங்களுக்கு பிரைஸ் கொடுத்தாரே அப்படின்ற மாதிரி கிராண்ட் பிரின்ஸ் சொல்ல, அது கேட்கல, நீங்க எனக்குன்னு தனியா எந்த பிரைஸும் எடுத்துட்டு வரலையா, ஆனா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரொமான்ஸா பேச, இதுக்கு வேற வேலையே இல்லைன்ற மாதிரி அவனும் நின்னுட்டு இருக்கான். அடுத்து போட்டோ ஷூட்ல நடக்குது. அப்புறம் ஹீரோயின் சும்மா இல்லாம அவளோட மீடியாக்காக அந்த தொப்பியை வச்சுக்கிட்டு பயங்கரமா வைப் பண்ணி அவ பாட்டுல டான்ஸ் எல்லாம் பண்றது இருக்கட்டும், போஸ் கொடுக்கறது இருக்கட்டும், இப்படியே அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கா. ஃபைனலா இந்த செல்ஃபி எடுத்து அதுல ஹேஷ்டாக் ஆட் பண்றேன்ட்டு கம்பெனியோட பேரு, அவளோட பேரு, ஃபேன்சி குயின் அப்படி இப்படின்லாம் போட்டுட்டு ஃபைனலா கிராண்ட் பிரின்சஸோட எனக்கு பழக்கம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஹேஷ்டாகையும் போட்டு விட்டுறா. அது அப்படியே வைரல் ஆக ஆரம்பிக்குது. ஊர் உலகமே என்னது உங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்ல லவ்வா, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வைரலாக. இந்த பக்கம் பிரைம் மினிஸ்டரை காட்டுறாங்க. மின்சுக் எப்படி ஃபங்க்ஷன்லாம் போச்சுன்ட்டு பிஏ கிட்ட கேட்க, மெஜஸ்ட்ரியால அந்த ஃபங்க்ஷனை ஹேண்டில் பண்ண முடியல, பயந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் கிராண்ட் பிரின்ஸ் வந்து சமாளிச்சிட்டாரு, ஃபங்க்ஷன் நல்லபடியா தான் போச்சுன்ட்டு டேப்ல நடந்த ஃபங்க்ஷனோட அப்டேட்டை காட்ட, இவரு அந்த ஃபங்க்ஷனை பார்த்துட்டு இருக்கும் போதே பக்கத்துல ஹீரோயின் போட்ட போஸ்டும் இருக்கு. அதை பார்த்துட்டு ஹிஜுவை போய் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கிளம்ப, அந்த நேரத்துல பிஏ, எங்க சார் சீக்கிரமா கிளம்புறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன ஏன்டா கேள்வி கேட்கிற, உனக்கு பதில் சொல்லிட்டு தான் எங்க வேணாலும் போகணுமா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவரை சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்ப, இந்த பக்கம் மெஜஸ்ட்ரிய கிராண்ட் பிரின்ஸ் வழி எழுப்புறாரு. அந்த நேரத்துல, நீங்க என் கூட பேலஸ்க்கு வரலையா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல நான் என்னோட இடத்துக்கு போறேன், நீ இப்போ பேலஸ்க்கு சமத்தா போ, உனக்காக குயின் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுவும் மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு கார்ல இவனையே ஏக்கமா பார்த்துட்டு வர அங்கிள் அப்படின்ற மாதிரி போகுது. பார்த்துட்டு ஹீரோவுக்கும் ஒரு மாதிரி சோகமா தான் இருக்கு. அதே சமயத்துல நம்ம ஹீரோயினை பாருங்க, இன்னும் ஃபங்க்ஷன்ல இருந்து கிளம்பவே இல்ல, போஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கா. ஏங்க இந்த தொப்பி நீங்க கழட்ட மாட்டீங்களா அப்படின்னு டுஹைஜுன் ஹிஜுவை பார்த்து கேட்க, ஏன் கழட்டணும், எனக்கு இன்னும் ஃபங்க்ஷனே முடியல, நிறைய போட்டோ ஷூட்ஸ் எல்லாம் இருக்கு, நான் ஏன் கழட்டணும் அப்படின்ற மாதிரி கோமாளித்தனமா அதை போட்டுக்கிட்டு இப்படியே சுத்தி வர, அதை பார்த்துட்டு நீங்க கேஸ்டல் பியூட்டியோட சிஇஓனா யாரும் நம்பவே மாட்டாங்க, பாக்குறதுக்கு ஃபன்னியா எனி டைம் கிரேசியா ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கியூட்டா ரியாக்ஷனை கொடுக்க, அந்த இடத்துக்கு பிரைம் மினிஸ்டர் மின்சுக் வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல, என்னடி இன்னும் தலையில அந்த தொப்பியை போட்டுட்டே இருக்க, தயவு செஞ்சு கழட்டி வை, பாக்குறதுக்கு காமெடியா இருக்கு, எல்லாரும் நம்மளதான் பாத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கழட்டணுமா, இது இப்படி இருக்க கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்க, பாக்குறதுக்கு ஏதோ பழத்தை தூக்கி தலையில வச்ச மாதிரியே இருக்குது, கூடைய கவுத்து வச்ச மாதிரி இருக்கு, கழட்டி வை அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி உனக்காக கழட்டி வைக்கிறேன் அப்படின்ட்டு ஃபன்னியா அவளோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்க, இன்னும் நீ மாறவே இல்லை, ஸ்கூல் டைம்ல இருந்து அப்படியே இருக்க, ஆனா நீ என்கிட்ட பேச ஆரம்பிச்சது பவன் ஆரோ பிராக்டிஸ் பண்ற இடத்துல தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோயினுக்கு கொஞ்சம் இதுல திறமை ஜாஸ்தி. பிரைம் மினிஸ்டர் மின்சுக்கு அந்த அளவுக்கு பவன் ஆரோ விட தெரியாது, ஆனா இவ கொஞ்சம் பிராக்டிஸ் கொடுத்து கவனமா எந்த இடத்த டார்கெட் பண்றோமோ அதையே உத்து நோக்கணும் பண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி கொடுப்பா. ஸோ அதுல இருந்து இவன் மேல கொஞ்சம் பாசமும் இம்ப்ரெஷனும் அதிகமாவே இருக்கும். ஸோ இவன் மேல ஒரு கிரஷ்னே சொல்லலாம். பட் இந்த பக்கம் ஹீரோயின், எப்படா உன்னால எதையுமே சாதிக்க முடியாது, நீ எல்லாம் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்ட, நான் பத்தியா சிஓவாவே இருக்க, அதுதான் ஒண்ணுமே புரியல, நல்லா படிக்கிறவங்க நல்லா திறமையா இருக்கிறவங்களுக்கு நல்ல போஸ்டிங் எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி பிரைம் மினிஸ்டர் புடிச்சு கலாய்க்க, இந்த பக்கம் ஜோய் கிராண்ட் பிரின்சஸ் கிட்ட இப்படி மெடிக்கல் ஷாப்ல மாத்திரை வாங்குறது எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு மெடிக்கல் ஷாப்ல அவருக்காக உடம்பு சரியில்லை, ஜுரம் அடிக்குது அப்படின்ற மாதிரி மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு திரும்பவும் போய், ஏங்க நீங்க டாக்டரை பார்க்க கூடாதா அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ண, நான் என்ன பண்ணாலும் அது குயின் மதருக்கு தெரிஞ்சிரும், அது
பெரிய ரூமரா இந்த ஊர் முழுக்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மீடியால இருந்து வந்து உடம்பு சரியில்லையான்னு பெருசா பேசுவாங்க. அதனால நான் இப்படியே இருந்துட்டு போறான்ட்டு அவரு அந்த டேப்லெட் எடுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. அவ இன்னும் அந்த வைப்ல இருந்து வெளியிலே வரலங்க. ஹேஷ்டாக் போடுறது இப்படியே பண்ணிட்டு இருக்கா. பட் அவ இப்ப ஸ்டே பண்ணிட்டு இருக்கிறதும் ஹீரோ ஸ்டே பண்ணிட்டு இருக்கிறதும் ஒரே ஹோட்டல்ல. சோ அதை பார்த்துட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் கிராண்ட் பிரின்சஸ் கூட இங்க இருக்கேன், நீங்களும் இங்கதான் ஸ்டே பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா அவரை பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னோன்னே, சரின்னு எனக்கு தெரிஞ்ச பர்சனல் டாக்டர் இருக்காரு, அவரை வேணா கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமான்ட்டு அவரை கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல இவர் சரியா நைட்ல தூங்குறது இல்லையா அப்படின்ற மாதிரி சோ கிட்ட கேட்க, ஆமா டாக்டர் இவர் சரியா தூங்குறது இல்லை, இவருக்கு இன்சோமியா இருக்கு, அதனால அடிக்கடி முழிச்சுக்கிட்டு தனியா எதையாவது உட்காந்து திங்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நான் கொடுத்த மாத்திரைகளை அவருக்கு கரெக்டான டைமுக்கு கொடுங்க, இந்தாங்க பிரிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு கிளம்ப. அந்த நேரத்துல ஹீரோயின், நீங்க எனக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க, என்னோட பர்சனல் டாக்டர், பட் இவரை வந்து இப்ப நீங்க ட்ரீட் பண்ணிருக்கீங்க, இந்த விஷயம் வெளியில தெரியாம பாத்துக்கோங்க, ஏன்னா எனக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ண, சரி நான் அதெல்லாம் பாத்துக்கிறேமா, வெளியில தெரியாம பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப. இந்த பக்கம் குயின் மதருக்கு சரியான கோவம். நியூஸ் மீடியால இருந்து கிராண்ட் பிரின்ஸ் வந்து மெஜிஸ்ட்ரி கூட அவார்ட் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டாரு இல்லையா, அதை பார்த்துட்டு அவரை யாரு வர சொன்னது அப்படின்ற மாதிரி அந்த குட்டி பையன் கிட்ட கேட்க, அந்த குட்டி பையன் நான் தான் அங்கிள் வர சொன்னேன், எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, உன்னால இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும், நீ தான் மெஜிஸ்ட்ரி, நீ தான் கிங், ஓகேவா, அதை புரிஞ்சுக்காம மத்தவங்களெல்லாம் ஹெல்ப் கூப்பிடக்கூடாது, முதல்ல அங்கிள்னு சொல்றது நிப்பாட்டு அப்படின்ற மாதிரி எல்லாம் திட்டிட்டே இருக்காங்க. இந்த விஷயத்த குயினோட அசிஸ்டன்ட் பார்த்துட்டு, அம்மா அவங்க ரொம்ப சின்ன பையன், அவங்கள இந்த அளவுக்கு கோவமா பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் அட்வைஸ் கொடுக்குறாங்க. இருந்தாலும் எனக்கு தெரியும் அவனை எப்படி வளர்க்கறதுன்னு எனக்கு தெரியும், அவங்க அப்பாவுக்கும் இதே பிரச்சனை தான் இருந்துச்சு, ஒரு ராஜாங்கத்தை எப்படி கட்டி காப்பாத்துறது அப்படின்னு சோலோவா முடிவெடுக்க தெரியாம தான் செத்து போன அந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பயங்கரமா புலம்பிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நைட் டின்னர் சாப்பிட்றதுக்காக சோயும் ஹீரோயினும் சேர்ந்து ஒன்னா உட்காந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடும் போது, சூப்பரா இருக்கு இந்த டிஷ் அப்படின்ற மாதிரி சோய் சொல்ல, ஆமா லேட் ஆயிடுச்சு, எனக்கு கார்விங் இருந்துச்சுன்னா இப்படியாப்பட்ட ஃபுட்டை தான் நான் சாப்பிடுவேன், ரொம்ப டேஸ்டா இருக்கும், சாப்பிட்டு பாருங்களேன். சரி எதுக்காக கிராண்ட் பிரின்ஸை இப்படி வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, பேசாம பேலஸ்க்கு கூட்டிட்டு போலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த இடத்துல குயினோட பிரதர் தான் டாக்டரா இருக்காரு, அதனால இந்த விஷயம் ரூமரா பரவி பெரிய ஒரு கான்ட்ரவர்ஷியலையே ஏற்படுத்தும், அதனால நான் கூட்டிட்டு போகல, இங்க தனியாவே வச்சு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கிராண்ட் பிரின்ஸும் சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்க. ஷோக்குன்னு ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது, ஐயோ அப்படின்னு பதறினவரு, ஐயோ முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க ஃபாஸ்டா கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினை அவசரப்படுத்த அவளுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப நீங்க வெளியில கூட போக முடியாதே, குயின் மதர் உங்களை பாத்துருவாங்களே, என்ன பண்றது, பேசாம நீங்க ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஒரு ரூம்ல ஒளிய வச்சுட்டு இந்த விஷயத்த கிராண்ட் பிரின்ஸ் கிட்ட போய் சொன்ன உடனே அவரும் அரகுற ட்ரெஸ்ஸோட வந்து நிக்க, குயின் மதர் அதை பார்த்துட்டு என்ன இப்படி வந்து நிக்கிறான் அப்படின்ற மாதிரி கேட்க, இவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாரு, பாத்ரூம்ல இருந்து நேரா வந்துட்டாரு, நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க, அந்த சமயத்துல இவர் ட்ரெஸ் அப் பண்ணிட்டு வருவாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க வெளியில போகும்போது சோஃபால ஒரு பர்ஸ் இருக்கிறத பாத்துடுறாங்க. அதுவும் லேடிஸ் பர்ஸ். சும்மா இருப்பாங்களா என்ன, டக்குன்னு கோவப்பட்டவங்க குடுகுடுன்னு உள்ள வந்து பார்த்தா கிராண்ட் பிரின்ஸ் கிட்ட ஹீரோயின் பேசிட்டு இருக்கிறத அப்படியே பாத்துடுறாங்க. அவ்வளவுதான், அவங்க முகமே மாற ஆரம்பிச்சிருது. இத கிராண்ட் பிரின்ஸும் பார்த்துட்டு லைட்டா ஸ்மைல் பண்ண ஹீரோயினும் ஒளிஞ்சுக்கிறா. பட் இவங்களுக்கு கோவம் வந்து, இதுக்காக தான் லீவ் எடுத்துட்டு இங்க இருந்தியா, நாளைக்கு வந்து இதுக்கான பதில சொல்லணும் அப்படின்ட்டு அவங்க கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்ப. மறுநாள் ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க தூங்கி எழும்போதே அவங்களுக்கு டூஹைஜின் கிட்ட கால் வருது. என்னாச்சு, ஏன் இவ்வளவு காலையில கால் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்க முதல்ல எங்க இருக்கிறீங்க, நான் ஹோட்டல் ரூம்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன், இப்பதான் தூங்கி எழுந்தேன், ஐயோ அங்கே இருங்க பெரிய பிரச்சனை, நான் வந்து உங்களை நேரா மீட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் ஊர் முழுக்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஹோட்டல் ரூம்ல நின்ன விஷயம் வரைக்கும் வைரலா பரவிக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஹீரோயின் வேற ஹேஷ்டாக் வேற போட்டா இல்லையா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு காதல் அது எல்லாம் மீறி போற அளவுக்கு வைரலா பேசப்படுது, ஊர் உலகமே அதை பார்த்துட்டு இருக்கு. இந்த பக்கம் டூஹைஜின் நேரா வந்தோடனே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்காக இந்த ஹோட்டல் ரூம்ல ரூம் எடுத்து தங்கணும், நீங்க 6 மணிக்கு அவர் 4 மணிக்கு இப்படி செக் இன் பண்ணிருக்கீங்க, சோ உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல இருந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல, இவளுக்கு பயங்கரமான சிரிப்பு, ஃபன் பண்ணிட்டு இருக்கா. என்னங்க நீங்க சீரியஸான விஷயத்தை இப்படி சொல்லிட்டு இருக்க, ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகி அவ கத்த, இந்த விஷயத்தை தான் நானும் எதிர்பார்த்தேன், பரவாயில்லையே மீடியா முழுக்க என்னதான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பயங்கர ஹாப்பியா சொல்ல, ஏங்க இது கான்ட்ரவர்சியல் இஷ்யூ, இந்த விஷயத்துல உங்களை கேள்வி கேட்பாங்க, என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல ஒன்னா தங்கி இருந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, நீங்க பர்கர் வாங்கிட்டு போயிட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, பர்கர் வாங்கினது உண்மைதான், ஆனா ஜோய் கிட்ட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன், ஆனா அந்த பர்கர்காரனுக்கு தான் இப்ப லக் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அவனையும் சேர்த்து மீடியால பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல உங்களுக்கு, சீரியஸ்னஸே தெரியாம இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க, இது எதுல போய் முடிய போதோ அப்படின்ற மாதிரி அவ டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. அடுத்த நியூஸ், டாக்டர் வர வச்சிங்களா, எதுக்காக இந்த இடத்துக்கு டாக்டர் வந்தாரு அப்படின்ற மாதிரி கேட்க,
கேட்க, அது கிராண்ட் பிரின்ஸுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவரை ட்ரீட் பண்றதுக்கு வர வச்சேன். ஐயோ, அந்த டாக்டர் கூப்பிட்டு நீங்க பிரெக்னென்ட்னு சொல்ல சொன்னா அப்படியே சொல்லிட்டாருன்னா என்ன ஆகும் உங்க லைஃப் அப்படின்ற மாதிரி கேட்க, என்னது பிரெக்னென்ட்டா? ஆமா, நான் பிரெக்னென்ட்டா இருந்தா நல்லா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி காலெல்லாம் சோஃபா மேல தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே வைப் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. நான் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், இது எதுல போய் முடிய போதோ, என்னங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, என்ன பண்றது, இந்த மீடியாவை நினைச்சா எனக்கு காமெடியா இருக்கு. சின்ன விஷயத்தை எவ்வளோ பெருசா ஊதி பெருசாக்கிட்டாங்க. இதை தான் நானும் எதிர்பார்த்தேன். இப்ப என்ன பத்தி தான் அந்த ஊர் முழுக்க டாக்கு அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு பேச, ஏங்க இவ்வளோ சீரியஸான விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னமோ ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க, இது எதுல போய் முடியும் தெரியுமா அப்படின்ற மாதிரி கத்தா. சரி சரி கத்தாத, அமைதியாரு அப்படின்ற மாதிரி அவளை ஆசுவாசப்படுத்த, இந்த பக்கம் மகாராணியா காட்டுறாங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு பயங்கரமா கோவப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இந்த விஷயம் பிரைம் மினிஸ்டருக்கு தெரிஞ்சு அவரும் படையோட கிளம்பி வராரு. 2 பேருக்கும் கால் அடிச்சு பாக்குறாரு. ஹீரோவும் கால் எடுக்கல, ஹீரோயினும் கால் எடுக்கல. இதுல ஏதோ உள்குத்து இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த கேஸை என்னால சால்வ் பண்ண முடியும், 2 பேரையும் என்னால ஈஸியா கொஸ்டின் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை வெளியில சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியத்தோட வந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோ ஹோட்டல் ரூமை செக் அவுட் பண்ணிட்டு வண்டியில கிளம்பும் போது நேரா பேலஸ்க்கு தானே போறோம் அப்படின்ற மாதிரி சோய் கேட்க, நோ என்னோட பர்சனல் ரெசிடென்சிக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க, ஊர் முழுக்க வைரலா உங்களை பத்தி தான் பேச்சு, உங்களுக்கும் ஹிஜுவுக்கும் ஏதோ கள்ள தொடர்பு இருக்க மாதிரியும், நீங்க 2 பேரும் லவ் பண்ற மாதிரியும், நீங்க 2 பேரும் ஒரே ரூம்ல இருந்த மாதிரியும், அவங்க உங்களால பிரெக்னென்ட் ஆன மாதிரியும் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் தான் சொல்லிட்டேன்ல என்னோட பர்சனல் வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்ல, வண்டியும் அங்க கிளம்புது. அந்த இடத்துல அவளை நான் மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் அவர் போய் அவரோட பர்சனல் ரெசிடென்சில வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கிளம்பி ரொம்ப கேஷுவலா வரா. அந்த நேரத்துல தூஹைஜின், பாத்தீங்களா எல்லாரும் உங்களை தான் பார்த்துட்டு இருக்காங்க, இங்க இந்த இடத்துல என்ன நடக்க போதோ அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்படிங்க உங்களால மட்டும் இவ்வளவு கேஷுவலா வர முடியுது அப்படின்ற மாதிரி கேட்க, நீ நல்லா என்ன கவனிச்சியா, நான் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்க மாதிரி தான் இருக்கு, பில்டிங் ஸ்ட்ராங்கு பட் பேஸ்மெண்ட் வீக்கு, எனக்கும் பயமா தான் இருக்கு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு அவ மட்டும் இவ்வளவு கூட்டிட்டு போகும்போது, இல்ல நீங்க மட்டும்தான் உள்ள போக அலோ இருக்கு, பர்மிஷன் இருக்கு, அதனால வேற யாரையும் கூட்டிட்டு போக கூடாது அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க எல்லாம் சொல்ல, டக்குன்னு ஹிஜுன் டூஹைஜுன் கிட்ட, நீ இங்கே இரு, நான் என்ன நடக்குதோ உள்ள போய் பார்த்துட்டு வரேன்ட்டு கேஷுவலா அவ பாட்டுல உள்ள போக, உள்ள கிராண்ட் பிரின்ஸ் இவளுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்துல யோ போய் அவனோட முன்னாடி உட்கார, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், ஐ மிஸ் யூ அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து சொல்ல, உனும் ஆச்சரியமா நேத்து தானடி என்ன பார்த்த அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுக்க, ஆமா நேத்து தான் உங்களை பார்த்தேன், இருந்தாலும் அதுக்கப்புறம் உங்களை பார்க்கல, ஐ மிஸ் யூ அப்படின்ற மாதிரி சொல்ல, அவளோட விளையாட்டுத்தனத்தை பார்த்துட்டு, அப்போ யூஸ்வலா அவன் தான் கோவப்படணும், பட் அதுக்கு மாறா சாரி கேட்கறான். நீங்க எதுக்கு என்கிட்ட சாரி கேட்கணும், இருந்தாலும் நான் உங்களை மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி திரும்ப ஒரு ரொமான்டிக்கா பேச, உங்களுக்கு உடம்பெல்லாம் நல்லாயிருச்சு போல இருக்கு, பிரைட்டா இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கேட்க, பார்த்தா தெரியலையா நான் நல்லா ஆயிட்டேன், உடம்பு குணமாயிருச்சு, ஆனா உன்னை பார்த்தா இன்னும் பிரைட்டா தெரியுதே அப்படின்ற மாதிரி கேட்க, பார்த்தா தெரியலையா நான் எப்பயுமே அழகு பிரைட்டா தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, வெளியில எல்லாருமே இவங்களை பத்தி தான் காசிப் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஹீரோயின் ஒரு பார்சல் மாதிரி எடுத்து, உங்களுக்காக இதை நான் கொண்டுட்டு வந்தேன், ஒரு கிஃப்ட்னே வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்சலை ஓபன் பண்ணா அதுல காஞ்ச பூக்கள் இருக்கு. இது என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம பவன் நேரோல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது எனக்கு கொடுத்தது, இதை உங்களுக்காக நான் கொடுக்கணும்ட்டு இப்படி பாடம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல, அப்படியே பிளாஷ்பேக்கு போது இவங்க பவன் நேரோ பிராக்டிஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த போட்டியில ஹீரோ வேணுக்கும்னே தோத்துருப்பான். இவனால நினைச்சிருந்தா ஜெயிச்சிருக்க முடியும், பட் ஹீரோயின் ஜெயிக்கணுங்கிறதுக்காகவே வேணுக்கும்னே அந்த பவ லைட்டா திருப்பி விடுவான். அதை ஹீரோயினும் நோட் பண்ணிட்டு, இவனால நம்மள ஜெயிச்சிருக்க முடியும், எதுக்காக இப்படி வேணுக்குமே தோத்தது எனக்காக தான், எனக்கு அந்த ப்ரைட் கிடைக்கணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்க, அதை என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு, அதனால அன்னையிலேருந்து இந்த பூக்களை அப்படியே சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு விஷயம், எங்க வீட்டுல எல்லாமே எங்க அண்ணனுக்கு தான் மரியாதை மதிப்பு எல்லாமே கொடுப்பாங்க, ஏன்னா அவன் ராயல் பிளட் மாதிரி, ஓன் பிளட், நான் அப்படி இல்லை இல்லையா, ஆனா எங்க அப்பா ஃபாரின் போனதுக்கு அப்புறம் என்கிட்ட இந்த பிசினஸ் கொடுத்தாங்க, இதை நல்லா தான் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன், இருந்தாலும் எங்க வீட்டுல அந்த அளவுக்கு எனக்கு மதிப்பு கிடையாது, முதல் முறையா நான் ஜெயிக்கணும், எனக்கு அந்த ப்ரைட் கிடைக்கணும்னு நினைச்சது நீங்க தான், அவனும் ராயல் மேரேஜ் பண்ணிருக்கான், அவனுக்கு தான் எல்லா மதிப்பும் மரியாதையும், அதனாலதான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நானும் அதே ராயல்ட்டியில வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்ப அந்த பேருக்கும் மரியாதைக்காகவும் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாங்க, இந்த பேர்னாலதான் எங்க அப்பாவோட செகண்ட் ஒய்ஃபுக்கு பிறந்தேன் அப்படிங்கிற பேர்னாலதான் எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போயிருச்சு, என்னதான் என்ன பெருமையா பேசினாலும் என்ன மறுபக்கம் தாழ்த்தி தான் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா விஷயம், சரி நீ ஒண்ணு பண்ண, நீ கிராண்ட் பிரின்ஸோட ஒய்ஃபா
ஆகிறதுக்கு குயின் ஆகிறதுக்கு ரெடி ஆகு, இத இந்த ஊர் உலகமே எதிர்த்தாலும் இந்த மேரேஜ் நான் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டுட்டு ஹீரோயின்குள்ள பயங்கரமான சந்தோஷம் அப்படியே ஃபீல் பண்றா. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது, மதர் குயின் இந்த கல்யாணத்தை ஒத்துப்பாங்களா இல்லையா, இவங்களோட வாழ்க்கை சுமூகமா போகுமா இல்ல பலவித பிரச்சனைகளை சந்திக்குமா அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். ஸோ இந்த டிராமா உங்களுக்கு பர்சனலி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, மொபைல்ல பாக்குறவங்க ஹைப் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.